இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பதிவு தீபாவளி அன்றைக்கு ஆரம்பித்து, தீபாவளி அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாத காலம் நம்முடைய வீட்டில் ஆகாச தீபம் என்று சொல்லப்படுகிற ஆகாய தீபம் ஏற்ற வேண்டும். அது ஏன் ஏத்தணும், எதுக்காக ஏத்தணும், அதனுடைய பலன் என்ன அப்படின்றது தான் இன்றைய பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு தீபாவளியை ஒட்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல யம தீபம் ஏத்தணும் வீட்டில். தீபாவளிக்கு முன்பு வருகிற திரையோதசி திதி அன்றைக்கு யம தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தீபாவளி அன்றைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யுங்கள். வாழ்க்கையில் பணம் நிறைய வேணும்னா, செல்வ வளம் கிடைக்கணும்னா, பொருளாதார உயர்வு வேணும்னா தீபாவளி அன்றைக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும்னு அதுக்கும் நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். தீபாவளியெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டு சாயந்தரம் நேரம் வரும் இல்லையா, அமாவாசை அன்றைக்கு தானே தீபாவளி வரும். அன்னைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெருசா வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாம 8 திரி போட்டு அதுல விளக்கேற்ற போறோம். இப்ப 8 திரி இருக்கணும்னா அந்த விளக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும். கொஞ்சம் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதுல நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி 8 திரி போடணும். சில பேர் கேட்பாங்க 8 விளக்கா வைக்கலாமா அப்படின்னு. எங்க வீட்டுல நான் ஒரே விளக்குல 8 திரி போட்டு தான் அந்த ஆகாச தீபம் ஏற்றுவேன். அதையே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெரிய தீபம் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் அதில் ஊற்றி 8 திரி போட்டு விளக்கேற்றணும். எப்போ தீபாவளி அன்றைக்கு, ஐப்பசி அமாவாசை அன்றைக்கு மாலை நேரத்துல இந்த விளக்கை ஏற்றி முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வெளியில வடகிழக்குல வைங்க. ஈசானியம்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதியில வைங்க. வீட்டுக்கு வெளியில தான் அந்த விளக்கை நம்ம ஏற்ற போறோம். இப்ப கார்த்திகை மாசத்துக்கு வீட்டுக்கு வெளியில விளக்கேற்றி வைப்பாங்களே, அதே தான் இது. ஆனா 8 திரி போட்டு நம்ம ஏத்துறோம். முடிஞ்சதுன்னா வடகிழக்குல வைங்க. இப்போ வீடு உங்களுக்கு மேற்கு பார்த்து இருந்ததுன்னா வடகிழக்கு பின்னாடி போயிடும். இப்ப தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாலும் வடகிழக்கு பின்னாடி போயிடும். அப்போ அந்த இடத்துல ஏத்தலாமா அப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய வசதி, இடம், அந்த வீடு எந்த திசையை பார்த்து இருக்கு, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியில ஏத்தி வைங்க, வீட்டு வாசல்ல நீங்க ஏத்தி வைங்க. இந்த தீபம் எதுக்காக ஏத்தணும்? ஆகாச தீபம் எதுக்காக ஏத்தணும்? வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குது. இந்த மாதிரி நினைப்பவர்கள் கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கு மாலை ஆகாச தீபம் ஏற்றுங்கள். அந்த ஐப்பசி அமாவாசையிலிருந்து அடுத்த மாதம் அமாவாசை வரும் இல்லையா, கார்த்திகை மாதம், அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாசத்துக்கு இந்த தீபத்தை நாம ஏத்தணும். வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க, அல்லது வீட்டுல நிம்மதியே இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குன்றவங்க இந்த விளக்கை ஏத்தணும். அதே மாதிரி இப்பதான் நாங்க புதுசா இந்த வீடு வாங்கணும், புதுசா இந்த வீட்டுக்கு இப்பதான் குடி போயிருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏத்துங்க. ஐப்பசி அமாவாசை அன்றைக்கு இந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கை ஏற்றி வைத்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் ஏற்றி வைக்கணும். விளக்கு ஏற்றும் போது என்ன பாட்டு சொல்லணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. நம்ம வீட்டில் இருள் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ, துன்பம்னு எதெல்லாம் இருக்கோ, துயரம் கஷ்டம்னு எதெல்லாம் இருக்கோ, எல்லாவற்றையும் இந்த விளக்கு சரி பண்ணி கொடுக்கும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே சொல்லிட்டு விளக்கேத்துங்க. விளக்கு ஏற்றி முடித்த பிறகு கந்த குரு கவசம் கேளுங்க. கந்த குரு கவசம் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குன்னா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நேரம் இல்லாம தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். நான் அலுவலகத்துல இருந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது, அதன் பிறகு எனக்கு பாட்டு சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த மாதிரி சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. நேரம் இருந்ததுன்னா கந்த குரு கவசம் சொல்லுங்க. நேரம் இல்லைன்னா நீங்க யூடியூப்லயே இப்ப இருக்கு இல்லையா, கந்தகுரு கவசத்தை ஒலிக்க விடுங்க. ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் ஒவ்வொரு திசையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறார். அந்த கந்தகுரு கவசத்தினுடைய வரிகள் அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டை சுற்றி
இறையருள் இருக்க வேண்டும், வீட்டை சுற்றி தெய்வத்தினுடைய அருள் இருக்க வேண்டும், நல்ல அதிர்வலைகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடை நம்ம பண்றோம். அப்போ ஐப்பசி அமாவாசை அன்றைக்கு, தீபாவளி அன்றைக்கு வீட்டுக்கு வெளியில முடிஞ்சதுன்னா ஈசான்யம் பக்கமா, இப்போ நீங்க கிழக்கு பார்த்து உங்களுக்கு வீடு இருக்கு அல்லது வடக்கு பார்த்து உங்களுக்கு வீடு இருக்குன்னா உங்களால வடகிழக்குல அந்த விளக்கு வைக்க முடியும். அந்த இடத்துல ஒரு மண் அகல் விளக்குல 8 திரி போட்டு இல்லக விளக்கதை இருள் கெடுப்பதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த விளக்கை ஏற்றி வைங்க. கந்தகுரு கவசத்தை கேளுங்க, கந்தகுரு கவசத்தை சொல்லுங்க. இது அடுத்த கார்த்திகை மாத அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து 30 நாட்கள் செய்கிற போது அந்த வீட்டில் ஏதாவது துர்சக்திகள் இருந்தால் நிச்சயமாக அது நம்ம எதுவும் செய்யாது. அந்த வீட்டில இருந்து கஷ்டம்தான் படணும் அப்படின்னு நமக்கு விதி இருந்தாலும் கூட, ஏன்னா முருகப்பெருமான் தலையெழுத்தையே மாற்றக்கூடியவன் இல்லையா, நம்முடைய அந்த துயரமான விதியும் மாற்றப்பட்டு நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உயர்வு கிடைக்கும். நான் உங்களுக்கு 3 பதிவு சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு முன்பு திரையோதசி திதி அன்றைக்கு யம தீபம் ஏற்ற வேண்டும், தீபாவளி அன்றைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய வேண்டும், அதே போல தீபாவளி அன்று மாலை ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரைக்கும் வீட்டுக்கு வெளியே ஆகாச தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி 3 பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் செய்கிற போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.